இப்போதான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சிஸ்டர். ஓகே மீனா சிஸ்டர். அப்படியா மீனா சிஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஜெயந்தி சிஸ்டர். தோசை சட்னி அரைக்கணும் சிஸ்டர். ஓகே மீனா சிஸ்டர். மீனா சிஸ்டர் இப்போ ஹெல்த் பரவாயில்லையா? நீங்கள் என்ன டின்னர் ஜெயந்தி சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஜெயந்தி சிஸ்டர் பசங்க என்ன பண்ணுறாங்க? டியூஷனா? ஆமாம் டைனாசிஸ். ஓகே ஜெயந்தி சிஸ்டர். எத்தனை மணிக்கு வருவாங்க? 8 மணி ஆகுமா? ஓ டைனாசிஸ் என்ன டின்னர்? இங்கே வந்து தோசை மீனா சிஸ்டர். தோசையும் சாம்பாரும். சாம்பார் வந்து காலையில் வச்சது இருக்குது, தோசை மட்டும் ஊற்றணும். 8:30க்கு வருவாங்க சிஸ்டர். ஓகே ஜெயந்தி சிஸ்டர். துவரை பருப்பில் என்னெல்லாம் பண்ணுவீங்க ஜெயந்தி சிஸ்டர் அப்படின்னு கேட்குறாங்க மீனா சிஸ்டர். அங்கே பாப்பா வந்துட்டாளா? ஆமாம் ஜெயந்தி சிஸ்டர். இப்போ தான் வந்திருந்தா உட்காந்துருக்கா. டைனாசிஸ் துவரம் பருப்பா? அந்த சாம்பார் எல்லாம் வைக்குமே அந்த பருப்பா? துவரம் பருப்பா? இங்கே ரெயின்கா. அப்படியே பிஎஸ் தம்பி. இங்கே மழை இல்லை. வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா பிஎஸ் தம்பி? சாம்பார் கூட்டு பொரியலுக்கு சேர்ப்பேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயந்தி சிஸ்டர். அங்கே ரெயின் வருதா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா பிஎஸ் தம்பி? துவரம் பருப்பு இல்லை டைனாசிஸ். துவரை பிதுக்கு பருப்பு சொல்லுவாங்களே அது. அப்படியா மீனா சிஸ்டர்? தெரியலையே. பிதுக்கு பருப்பு தெரியல. இருக்குமா இருக்கு சிஸ்டர்? விளாடு. இருக்கிறாங்க மீனா சிஸ்டர். துவரம் பருப்பா ஜெய சிஸ்டர்? துவரையா? அப்படி எனக்கு தெரியல மீனா சிஸ். துவரம் பருப்பு தான் தெரியும். ஆமாம் ஜெயந்தி சிஸ்டர். எனக்கும் துவரம் பருப்பு தெரியும், துவரை தெரியல. நல்லா இருக்கும். அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா அக்கா? இங்கே எல்லாரும் நல்லா இருக்கோம் பிஎஸ் தம்பி. பிஎஸ் தம்பி நைட் என்ன சாப்பாடு? எனக்கு துவரை தெரியாது அப்படின்னு சொல்லி சிரிக்காங்க ஜெயந்தி சிஸ்டர்.
ஜெயந்தி சிஸ்டர் எனக்கு